ஓல்டான்னு சொன்ன சுவாமி. அப்படின்னா நிறுத்துங்கள்னு அர்த்தம். சுவாமி சொல்லுங்கள் சுவாமி. ஏதோ இடக்கு மடக்கு பண்ற ஒன்றும் இல்லை சாமி. அனைவரும் அலைக்கடல் என சூழ்ந்திருக்கிறார்கள். நம் நாடகத்தை காண வந்திருக்கும் அனைத்து ரசிக பெருமக்களுக்கும் நமது கலைக்குழுவின் சார்பாக பணிவோடு நமது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். சரி பரவாயில்ல. அப்படி இருப்பினும் இன்றைய தினம் இப்படிப்பட்ட புண்ணிய சபையானது யாரால் எதற்காக அரங்கேற்றம் செய்யப்பட்டது? பெருமையான சொல்லிட்டு வந்திருக்கிறேன். என்னடா பிரச்சனை? சேலத்திலிருந்து ஒரு லாரி வந்து கொண்டிருந்தது. ஈரோட்டிலிருந்து ஒரு பாட்டி நடந்து வந்து கொண்டிருந்தால் லாரி மீது கிளவி மோதி லாரி சேலம் ஜெனரல் ஆஸ்பத்திரியில 10 டாக்டர் இடைவிடாத குளுக்கோஸ் இறக்கிட்டு இருக்காங்க சாமி. ஆமா, லாரி பொழைக்கிறது கஷ்டம். சரி, பாட்டியே சங்ககிரி கந்தசாமி பற்றியில் பாட்டு எழுதிக்கிறாங்களாம். அடுத்த மாசம் பாட்டி எப்சிக்கு வரலாம். பாட்டி கட்டுறாங்க. சாமி இங்க பாருங்க, தாரமங்கலம் முதலியார் ஹோட்டலில் அப்பளம் சரிந்து 6 பேர் மரணம். வச்சுக்கிறாங்க படப்படன்னு சரிஞ்சு 6 பேர் செத்து போயிட்டாங்க. அப்படியா? இன்னொன்னு பாருங்க, கொங்கனாபுரம் ஆனந்த் மேட்ச்ல 2 இட்லி திருட்டு போயிடுச்சான். ஆனந்தா மேட்ச்லயா? ஆமா சாமி. ஆளு அட்டத்தையோட உட்கார்ந்துகிட்டு இருக்கிறாங்க. புறா திருட்டு போச்சு. 2 திருட்டு போயிடுச்சான். ஒரு வாரமா போலீஸ் இடைவிட வலைவீசி தேடி இன்னைக்கு திருடனை புடிச்சிட்டாங்க. அப்படியா? ஆமாங்க. சரி சரி. நாய் திருடியதுக்காக நல்ல செய்தி அறிந்து ஹோட்டல் முதலாளிக்கு தண்டனையும் சப்ளையருக்கு கடுங்காவல் தண்டனையும் இட்லி திருடிய நாய்க்கு விடுதலையும். ஆமா சாமி. அப்படியா? அவன் உஷாரா இருந்தா நாய் உள்ள பூந்துருக்குமா? அதனாலதான் தீர்ப்பு அப்படி. அதனாலதான் இப்ப நீதிமன்றத்தை குழலுக்காரை மாத்திட்டாங்க. படிக்கலாம் படிப்பு. இன்றைய தினம் நாம் நடத்தக்கூடிய நாடகமோ வேதங்களில் 5வது வேதமாக விளக்கக்கூடியதோ ஸ்ரீ மகாபாரதம். அந்த மகாபாரதத்துல காண்டத்திலே ஒரு பகுதி அர்ஜுனன் தவசு. இப்படி சொல்லக்கூடிய நாடகத்தை ஒரு பக்தி பரவசமான நாடகம். என் நாடகத்தை ஏற்பாடு செய்து கொடுத்திருக்கார்கள். என் நாடகத்திலே நான் யார், என் பெயர் என்ன அறிக்கை செய்கிறேன். செவிகூர்ந்து கவனிக்கலாம். நீங்க அறிக்கை செய்யுங்கள், நான் அவமதிக்கிறேன். ஆமோதிக்கிறேன் சுவாமி. இன்னைக்கு கூட கவனிக்கிறேன்டா.
அல்லடா மாதவா. மியா. என்னடா இது? சாமி, இது தாளம் முறிக்கிறதுங்க. இது ஒரு ராகம். இன்னொரு ராகமா? பூனைக்குட்டி ராகங்க. எப்பொழுதாலும் யார் என்பது தெரிகிறதா என்ன? இப்பயா நான் எப்பயா தெரிஞ்சுக்கிட்டேன். 650 300 650 300 சரியா தெரியுமா உனக்கு? சூப்பரா தெரியுங்க. இப்ப நான் தான் கணக்கு தெரியாத வண்டி எடுத்துக்கிட்டு வந்திருக்கேன் அங்க இருந்து. நீங்க 650 தெரியுமா? ஏய்! சாமி, நான் 650 கேட்கல. நான் யார் என்பது தெரிகிறதா? சாமி ஐயா, நீங்க சொன்னீங்கன்னா தெரியுங்க. உங்ககிட்ட வந்து சாமி, நீங்க சொன்னால் எனக்கு தெரியும். அப்படியா? நண்பா, இப்பார்வதிலே அவதாரம். ஜெகத்தடிலே 108 அவதாரம். அப்படி அவதார புருஷனாகிய என் பெயரோ கண்ணன் என்று அறிந்தாயா என்ன? சுவாமி கண்ணனா? ஆமா. சுவாமி பெருமாளா? ஆமாப்பா. அட சாமி ஜனார்த்தனா? சாமி வெண்ணைய வாயா? இப்படி இல்லப்பா, வெண்ணையை உண்ட வாயா. சாமி எங்கும் நிறைந்த ஏமாந்த ஏகாந்த பரம்பொருளே. ஐயா, சாமி கண்ணா மணிவண்ணா ரெகுராமா ஈ போட்டு ஏட்டிக்கிறா சாமி. ஒச்சேசிரு வைக்கி ஒச்சேசிரா. அப்படி சொல்லு. என்னடா இது? வேறு நீங்க நல்லா சொல்லு. இப்படி பெருமையா எடுத்து சொல்றான் பாரு. ஆமா சாமி, உன் காலுக்கு பூ போட்டு கும்புறேன்னு சொன்னேன். கேட்டேன். குறியில் இன்னொருத்தர் சொல்லு. கண்ணா மணிவண்ணா ரெகுராமா ஈ போட்டு ஏட்டிக்கிறா சாமி. ஒச்சேக்கி ஒச்சேசிரா. ஐயா சாமி, சாமி நான் காண்பது கனவா இல்ல நினைவா அளிக்குது. சாமி, நான் உங்க தீவிர பக்தன் சாமி. அப்படியா? நான் ஒரு பெருங்குடியாரன். பெருமாள் குடி. பெருமாள் குடியாரன் சாமி. காலையிலே எழுந்த உடனே உங்களுடைய நாம தேமத்தை என் வாயினால் ஒரு தடவை சொல்லலன்னா கூட அன்னைக்கு அந்த பொழப்பு போன மாதிரி எனக்கு இருக்கு. ஜீவனுக்கு நல்ல சுவாசமே இருக்காது சாமி. அப்படியா? எழுந்திருக்கும் பொழுது உங்களை தோத்திரம் செய்து விட்டு தான் கோவிந்தா என்று முதல்ல என் பேர் தான். ஆமா சாமி. சரி சாமி, உங்களுடைய தீவிர பக்தன். ரொம்ப சந்தோஷம். உங்களை கோரி நான் ஒரு பாட்டு பாடலாமா? ஆண்டா. ஆமா சாமி. பாடுப்பா, பாடு. டேய் சித்தப்பா, டேய் மாமா, என்னப்பா சித்தப்பாங்கிற ஒரு அம்மா? எங்க அம்மாடா? சாமி ஐயா. ஏய், நல்ல குடும்பம்டா டேய். வாடா. ஏன்டா அப்படி பண்ற? வாடா தேவடியா மகனே. சாமி வந்திருக்குது. சாமி நாம பாட்டு. இவன் சங்கூதி. அப்படியா? ஆமா சாமி. இவரும் ஒரு பெருமாள் சேவை. தான் சாமி. அதுக்கப்புறம் எங்கடா தேவடியா மகனே. அம்மா வேணும். சாமி எல்லாரும் கோயிந்தா சொல்லுங்க. எல்லாம் கோயிந்தா சொல்லுங்க சாமி. சாமி நான் உங்களை பத்தி பாடுறேன். பாடுப்பா, பாடு பாடு. நீங்க எனக்கு காசு கொடுக்கணும். பாடுறத பொறுத்து காத்தாளுக்கு தரணும். காட்சி அளிங்க. எங்க ஸ்ரீ மந்த நாராயண கோவிந்தா 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 சீதாரமண கோவிந்தா 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 ஸ்ரீனிவாசம் ஸ்ரீ வெங்கடேசம் கோவிந்தா 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 கோவிந்த் ஸ்ரீ ஸ்ரீனிவாசா ஸ்ரீ வெங்கடேசா கோவிந்தா 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 மகேந்திரா பாலு ஆரோக்கிய பாலு கோவிந்தா 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 எஸ்டிடி பூத்து ஸ்னேகா சூத்து கோவிந்தா 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 10,000 ரூபாய் சம்பளத்துல 5,000 ரூபாய் தன்னா கோவிந்தா 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 மாணிகோ தாய் என்னடா பாட்டுது? கேஸ் கொஞ்சம் ரிப்பேர் ஆகி போச்சு சாமி. அப்படியா? கேட்டாதை கோடி பவனே கிருஷ்ணா கிருஷ்ணா கீதையின் நாயகனே கிருஷ்ணா கிருஷ்ணா கீதையின் நாயகனே கேட்டாதை கோடி பவனே கிருஷ்ணா கிருஷ்ணா போன வாரத்துல கேளுட்டெருமையே ஓனே. எங்கடா பார்த்த நீங்க? சாமி ஏற்பாடி மாளிகையில் தாய்மடியில் கன்றினை போல் மாய கண்ணன் ஊமா. காலையில நான் வேற உன் பாட்டை கேட்டேன். சரி சுவாமி இருக்கட்டும். ஐயா அப்படியா? கண்ணனாக இருந்தாலும் இருந்தாலும் கிரேதான் கிரேதான் கோபுரி கலியுகம் என்று சொல்லக்கூடிய யுகமோ
4 இந்த 4 யுகங்களிலே எடுத்த அவதாரங்களோ 10 அவதாரங்கள். இறைதா யுகத்துல எடுத்தது மட்டும் 6 அவதாரங்கள். மச்சம், கூர்மம், வராகம், நரசிம்மம், வாமனன், பரசுராமன். இப்படி சொல்லக்கூடிய 6 அவதாரங்களை இறைதா யுகத்துல எடுத்து முடித்தேன். ஆமா, இறைதா யுகத்துல எடுத்தது ஒரே ஒரு அவதாரம், 7வது அவதாரம் ராம அவதாரம். ஆமா, துவாபர யுகத்துல பலராம அவதாரம் 8வது அவதாரம். இந்த கிருஷ்ண அவதாரமோ 9வது அவதாரம். நாளை பிறக்கும் கலியுகத்துல எடுக்க போறது கல்கி அவதாரம் 10வது அவதாரம். சாமி எனக்கு ஒரு ஆப்பாயில் ஒரு புல் பாயில் ஆப்பாயிலு நீங்க தான் அங்க ஒருத்தன் புழு பாயிலுங்கிறான். நீங்க கலக்கின்னு சொன்னீங்க. கலக்கியா? குழம்பு கலக்கியா இல்ல வேற ஏய், கலக்கி இல்லப்பா, கல்கி அவதாரம். கல்கி என்றால் சுவாமி தெய்வங்கள் எல்லாமே வக்ரம் ஆயிருவாங்க, எல்லாம் கல் சிலை ஆயிருவாங்க. அதுதான் கல்கி அவதாரம். கல்கி அவதாரம். இருந்தாலும் இந்த துவாபர யுகத்திலே நான் கிருஷ்ண அவதாரம் எடுத்திருந்தாலும் எனக்கு தாய் தந்தைகள் யாரு? யாருங்க? எனக்கு தந்தை வசுதேவன், வசுதேவன், தாயோ தேவகி ரோகிணி. தேவகி ரோகிணி. ரெண்டு அம்மா, 2 மாறு. ரெண்டு அம்மாங்கிற நீதாரா சொல்லிட்டு இருக்கிற? 2 தாய்மார்கள். 2 தாய் மாதர்கள். அப்படி என் தாய் தந்தைகளுக்கு நான் 8ஆம் போர்க்கண்ணனா பிறந்தேன். சாமி 8ஆம் போர் பிறந்தா எட்டி வச்ச இடமெல்லாம் குட்டி செவருன்னு சொல்லுவாங்க. ஆமா, எட்டி வச்ச வீடு எல்லாம் இல்லப்பா. அப்படி குட்டிச்சவர் ஆவறதுன்னா என்ன ஆவறது? இன்னைக்கும் பெரியவங்க சொன்ன சொல்லு பொய்யா ஆவறதில்ல. 8ஆம் போர் ஆண் குழந்தை பிறந்துட்டா தாய் மாமா வீட்டு மற்ற கல்லு கூட சொந்தம் இல்லையா? கல்லு கூட அப்படி ஒரு பழமொழி. பழமொழி. ஆமா, சரி சாமி. அப்படி 8ஆம் போர் கண்ணனாக பிறந்து கல்லரசரிலே பிறந்து ஆயர்பாடியிலே நந்தகோபாலன் அரண்மனையிலே யசோதைக்கு வளர்ப்பு மகனாக வளர்ந்து 5 வயதான உடனே என் தாய் மாமனாகிய கஞ்சன் கம்சனை சம்காரம் செய்தேன். 5 வயசுல சமகாலம் பண்றீங்க. ஆமா. சம்காரம். 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 ஆமா. சரி சாமி. இருந்தாலும் இந்த யுகத்துல நான் இந்த அவதாரம் எடுக்க காரணம் என்ன தெரியுமா? என்ன காரணம்?
வறட்சியை தர்றேன்னு பூமாதேவிக்கு அன்று வாக்கு கொடுத்தேன். அதனால பூமி பாரம் குறைப்பாக்காக எடுத்த அவதாரமே இந்த கிருஷ்ண அவதாரம். பூமி பாரத்தை குறைப்பதற்காக. ஆமா சாமி, நண்பா, பூமி பாரத்தை குறைக்கிறேன்னு சொல்றீங்க. ஆமா. இங்க ஒருவர் மட்டும் பிறந்தா பூமி பாரம் குறைஞ்சிருமா? ஒருவனால எப்படி குறைக்க முடியும்? முடியாது. அதற்காக தூர்வாசனுடைய மந்திரோபதேசத்தினால தேவருடைய அம்சாபலத்தினால் பாண்டவர்களை இவரை பிறக்க செய்தோம். அவரோடு மட்டுமல்ல, கௌரவர்கள் துரியோதனாதிகள் 100 பேர்கள். இந்த 105 சந்திரகுல பரம்பரையிலே பிறந்த ராஜகுமாரர்கள், அஷ்டாபுரத்தை ஆளக்கூடிய உரிமை பெற்ற ராஜகுமாரர்கள். இவர்கள் 105 வைத்துதான் நாளை எதிர்காலத்துல பரந்த உலகத்துல பெரிய ஒரு யுத்தம் நடத்தணும் அப்படி என்று திட்டமிட்டோம். சரிங்க. அதன்படி பாண்டவர் பக்கம் கண்ணனும் கௌரவர் பக்கம் ஜெகனியும் போய் சேர்ந்தோம். அப்படி சேர்ந்த பிறகு இருதரத்து பிள்ளைகளும் சின்ன வயசுல எப்படி இருந்தாங்க? ஒரு தாய் பிள்ளை போல பாகுபாடு இல்லாம ஒற்றுமையாதான் இருந்தாங்க, ஒன்னாதான் இருந்தாங்க. அதன் பிறகு இருதரத்தார் புறமும் இருவரும் போய் சேர்ந்த பிறகு இருதரத்து பிள்ளைகளுக்கு சிறுக சிறுக பகையை வளர்த்தோம். இதெல்லாம் உங்களோட வேலைதான். ஆமா, சரி சுவாமி. அப்படி பகையை வளர்த்து பகை பகடையில போய் முடிந்திருக்கிறது. ஆமா, பகடையில தோற்ற பாண்டவர்கள் பாராவனத்திலே தெரிந்து வருகிறார்கள். இந்த இருதரத்து பிள்ளைகளை வைத்துதான் நாளை எதிர்காலத்துல பெரிய ஒரு யுத்தம் நடத்தணும். அப்படி நடந்தால் இந்த பூமியினுடைய சுமை சிறிதளவு குறையும். ஆமா மாதவா, இருந்தாலும் இன்று நாம இந்த நேரத்துல எங்க போகணும் தெரியுமா? சாமி போலாம் சாமி. வா சாமி. சந்து கடைக்கு. சந்து கடைக்கா? பக்கம் தான், குளூருக்கு. ஒரு ஆளுக்கு அரை கட்டிங் போட்டு வந்துடும். ஆமா, நான் கட்டிங் போடுறாள இல்லைன்னா புளிச்சாத்தான் எடுத்துக்க. இந்தாட போனா தொட்ட முட்டி, இந்தாட போனா முனி. சொல்லுங்க சாமி. மாதவா, பாண்டவர்கள் நாடு இழந்த பாண்டவர்கள் வனத்துல போய் 8 வருடம் கிடந்தது. 9வது ரோமரிஷி வனத்திலே பாண்டவர்கள் இருக்காங்க. அப்படி பாண்டவர்கள் வனத்துல இருந்தாலும் இந்த நேரத்திலே நம்மை கோரி தியானம் செய்கிறார்கள். இச்சனம் சென்று பாண்டவருக்கு காட்சி கொடுப்பது நம்முடைய கடமை அல்லவா? அதனால புறப்பட்டு போகலாம்.
மணிவண்ணா, அச்சுதா, சச்சுதா, நந்தனந்தனா, நாராயணா, கோகுலா, கோவிந்தா, கண்ணா, மணிவண்ணா. கல்லுக்கு இருக்கும் தேரைக்கும் கருவில் இருக்கும் சிசுவுக்கும் கருணை மொழிவின் கருணை கலாச்சாரமே. மாமா பரந்தாமா, உங்கள் பாதாள் வந்த கவனங்களுக்கு ஆறுமுக தர்மராஜா முதல் கொண்டு தம்பிமார் நாள் வரும் அருங்கிலியாக பத்திரி பாஞ்சாலி நாங்கள் 6 பேரும் அதே ஒரு வந்தனம் புரிகிறோம். இந்த கண்ணனுடைய திருவிடை படித்தபடியால் யார் என் அத்தை மக்களாகிய யுவராஜாக்களும் எமது தங்கையாகிய திரௌபதியுமாக பல்லாண்டு பல்லாண்டு காலம் சுகத்தோடு வாழ வேண்டுமாய் நான் ஆசீர்வதிக்கிறேன். திருமந்தனா அர்ஜுனா, திரௌபதா, சஞ்சரித்து வருகிறீர்கள். இந்த நேரத்துல என்ன தியானம் செய்து வரவழைத்திருக்கிறீர்கள். அதுவும் அல்லாம உங்களுடைய முகாரவந்தத்தை கூர்ந்து கவனித்தால் எதையோ இழந்தது போல அல்லவா தோற்றமளிக்கிறது. மேலும் இழப்பதற்கு என்னவா இருக்கிறது மாமா? அறிந்தவர் கண்ணன் என்று சொல்லி அறிந்தா காரணம் இல்லாமல் இந்த கண்ணனை நாங்கள் ஐவரும் அழைப்போமா? என்ன காரணம்னு கேட்கிறேன். உங்களுடைய நாமத்தை உச்சரித்து இந்த நாங்கள் ஐவர் வஞ்ச பாண்டவர் ஆளுக்கு ஒரு சபதத்தை விட்டு நாட்டை விட்டு காட்டுக்கு வந்து சரியாக 8 ஆண்டு காலம் முடிந்து விட்டது. நாளை விடிந்தால் 9வது வனத்திற்கு சங்கரிக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் அண்ணன் தம்பிகள் முடிவு செய்து 9வது வனத்திற்கு நுழையும் பொழுது அவ்வனமாகப்பட்டது மாமுனிவராகப்பட்ட தவரிசி ரோமரிசி மகாமுனிவருக்கு சொந்தமான வனமா. அவருக்கு அனுமதி பெற்று அந்த ரோமரிசி மகாமுனிவரிடத்துல சாமி 1 ஆண்டு காலங்களுக்கு அனுமதி கொடுங்க கேட்டதற்கு உங்கள் முகார தோற்றத்தை பார்க்கும் பொழுது நீங்கள் எல்லாம் ஒரு நாடாளுக்குரிய ராஜாதிபதிகள் போல் காட்சி அளிக்கிறீர்கள். தெரிஞ்சாலும் உங்க முகத்துல ராஜகல தாண்டவம் ஆடுது. ஆமாப்பா, அப்படி இருக்கும் பொழுது நாடாளக்கூடிய அரச குலத்திலே இருந்த ராஜர்கள் போல இருக்கக்கூடிய நீங்க இந்த காடாளக்கூடிய வசம் என்ன காரணத்துக்காக வந்தீங்க? அண்ணன் ஆதி முதல் அந்த மாதிரி அனைத்தும் எடுத்து வைத்தார். அதன் பிறகு அதை கேட்டு தியானித்தார்.
உமரேசி தியானித்தாரு மாமா. அவருக்கு ஞானம் உண்டு அல்லவா? ஆமா. ஆமா. அவர் தியானித்த பிறகு ஒன்று சொன்னா, பாண்டவர்களா நீங்கள் 12 2 என்ன 3 12 36 ஆண்டு காலமும் வனத்திலே சங்கரித்தாலும் மீண்டும் நாடு கேட்க போனீங்கன்னா கௌரவம் நாடு கொடுக்க போவது கிடையாது. என்ன நிச்சயம் இருக்குது? நீங்கள் இந்த நாட்டை பெற வேண்டும் என்றால் கத்தி முனை மீதுதான் சண்டை செய்து நாட்டை பெற முடியும். அப்படியே ஒருவேளை சண்டையானது ஏற்பட்டு பாண்டவருக்கும் கௌரவருக்கும் யுத்தம் ஒன்று ஏற்பட்டா அந்த கௌரவங்களை வெற்றி பெற வேண்டும் என்றால் ஐவரிலே ஒருவர் சென்று அன்பாத்தை தான் காண வேண்டும். பஞ்சவரிலே ஒருவர் சென்று அதாவது அந்த பரமனுடைய பாதத்தை கண்டு அவர் கொடுக்கக்கூடிய பாசுபத கணை பெற்று வந்தீரே. ஆனால் இந்த சண்டாள கௌரவங்களை வென்று இந்த சண்டையில இந்த நாட்டை தாங்கள் பெற்று தர்மனுக்கு பட்டம் சொல்ல முடியும். அது வரைக்கும் நீங்க நினைத்த காரியம் நடக்காதப்பான்னு ஒரு பெரிய ஒரு வார்த்தையை சொல்லிட்டு போயிட்டாரு மாமா. சுவாமி, ஐவரிலே ஒருவர் அரண்மனை போகணும். சிவனிடம் இருக்கும் பாசுபதாஸ்திர கணை பெற்று வந்தால் நாளை நாடால ஏதுவாக இருக்குன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. 9 கண் படைத்திட்ட பாசுபத கணை பெறுவதற்கு ஐவரிலே ஒருவர் போன்னு சொல்லிட்டீங்க. யார் சுவாமி போவது? உங்கள் வனத்துக்கு நாங்க வந்திருக்கிறோம், நீங்களே ஒருவரை சொல்லுங்க என்று கேட்டதற்கு அப்போ அந்த ரோமரிஷ் பகவான் சொன்னார், அப்பா நீங்க இப்பதான் வனத்துக்குள்ள வந்திருக்கீங்க, யாரோ எவரோ எனக்கு எதுவுமே தெரியாது. உங்களை பற்றி நன்கு அறிந்தவர், உங்களை குணாதிசயங்களோ யாரு தவத்துக்குரியவர் நன்கு அறிந்தவர் யாராவது ஒருத்தர் இருப்பாரு, அவரை அழைத்து கைவிரல யாரு சென்றால் தவத்தை செய்து அந்த பாசுபத கணை பெற்று வர முடியும் என்று அது அறிந்து தெரிந்து போங்கப்பான்னு சொல்லி ரோமரிஷ் பகவான் சொன்னார். சுவாமி, இந்த பாண்டவர்களுடைய அணு அசைவு அனைத்தையும் அறிந்தவர் இந்த சுவாமிகள் அல்லவா? உங்களுக்கு அறியாம நாங்க எதையாவது செய்திருக்கிறோமா? பற்றி நன்கு அறிந்து உங்களிடத்திலே கேட்டறிந்த பிறகுதான் நாங்க தவத்திற்கு போகணும்னு முடிவுக்கு வந்திருக்கிறோம். ஆமா, யார் சென்றால் அந்த பரமுடைய பாத்திக்கு அந்த பாசுபத கணை பெற முடியும், அதை சொல்லுங்கள் மாமா. நாங்கள் அறியாம நாங்க எதுவுமே செய்ததல்ல. நாங்க இழந்த நாட்டை மீண்டும் பெற வேண்டுமானா இதற்கு தாங்கள் தான் உபாயம் சொல்ல வேண்டும். ஐவரில் யார் சென்றால் அதாவது இந்த பாசுபதாஸ்திர கனியை பெற்று வரலாம் அப்படின்ற ஆலோசனை கேட்பதற்காகவே எம்பெருமான் தங்களையே வரவழைத்தோம். சொல்லுங்கள் மாமா, சொல்லுங்கள். தர்மேந்திரா, ஐவராஜாக்களிலே இவர்தான் தவத்துக்கு உகந்தவர், இவர் போய் தவம் செய்து வரம் பெற்றுவாங்க அப்படின்னு நான் சொன்னா தர்மராஜாவை போன்னு சொல்லலாம், அர்ஜுனு கோவம் வரும், அர்ஜுன போடான்னு சொல்லலாம், பீமன் கோவிப்பா என் மேல, நான் தகுதி இல்லாதவனா அப்படின்பா. அப்படிதான் வரும். ஆமா, அதனால நீங்களே தீர யோசித்து யாரு போலாம், யாரு போனா தவம் செஞ்சு வரம் வாங்கிட்டு வரலான்னு நீங்களே யோசிச்சு முடிவெடுக்கிறது நல்லது. இதுல யோசிக்க வேண்டியது என்ன இருக்குது? பெரும் காரகமாகிய இந்த அரண்ய வாசம் செய்வதற்கே நான் தான் காரணம். சூதி என்னும் பகடை ஆட்டத்துல நாடு நகர் நவதிரிச்சங்கோல் ஆளுமடை அனைத்துமே இழந்தவன் நான். இந்த காட்டுல வருவதற்கு நான் தான் முதல் காரணமாகவே இருந்தேன். அதனால அந்த முக்கண்டாரியாகிய பரம கடவுள் அந்த சிவபெருமானை கோரி நானே கடூரமான தவம் செய்து அந்த பாசுபதாஸ்திர கணையை நானே பெற்று வருகிறேன். நானே போய் வர்றேன். உண்மையாகவா சொல்கிறீர்கள்? உண்மைதான் அர்ஜுனா. இதற்கு என்னமாமா சொல்கிறீர்கள்? தர்மராஜா, இதுக்கெல்லாம் மூல காரணம் நான் தானே. நானே போறேன்னு சொல்றது சரிதான். ஆனா கைலைக்கு போவதாக இருந்தால் இந்த ரோமரிஷி வனத்திலிருந்து வடக்க 12 வனங்களை கடந்து போகணும். அங்கிருந்து மீண்டும் 12 வனங்களை கடந்து போகணும். அப்படி போற வழியில யாரேனும் ஒரு எதிரி ஒரு முண்டன் மூர்க்கன் வந்து வழிபறிச்சா அவர்களை தர்மராஜா வெல்ல முடியுமா? முடியாது. அப்படியேதான் கைலைக்கு போறேன், தவம் செய்யற சிவனும் வர கொடுக்கறான்னு வச்சுக்கோ, அத வாங்கிட்டு திரும்பி வந்துகிட்டு இருக்க, யாரோ ஒரு பாடி வரதாச்சு தர்மநந்தனா சிவனிடம் பெற்ற அந்த வரத்தை எனக்கு யாகசமா கொடுன்னு கையேந்தனா என்ன செய்வேன்? பொறுமை கூட படைத்தவன் கேட்டவருக்கு இல்லை என்று சொல்லாம அப்படியே தந்து விடுவேன். தர்மநந்தனா சொல்றீங்க, நீ வரம் வாங்கியும் இது ஆட்டிலே கரைத்தா ஆவின் பால் போல வரம் வாங்கியும் பிரயோஜனம் இல்லாம போயிடும். அதனால உனக்கும் இந்த தவத்துக்கும் சரிபட்டு வராது. நீ யாராவது கையேந்தினா கொடுத்துருவோம் மாமாங்கிற வாங்கிட்டு வந்ததா என்ன புண்ணியம்? என்ன பிரயோஜனம்? பிரயோஜனப்படாது. நீ ஓரமா ஒதுங்கி நில்லு. சரி,
ஆமா பீமா நமஸ்காரம் மாமா நமஸ்காரம். ஒருத்தங்க உனக்கு வைக்கிறேன். அண்ணா தம்பி உங்களுக்கும் நமஸ்காரம் அண்ணா. வாங்க. உங்களுக்கு நமஸ்காரம் அண்ணா. தம்பி அரசு நீ அர்ஜுனா மாமா பீமா என்ன இங்க சலசலப்பு? ஒண்ணும் இல்லப்பா. ரோமரிசியை சந்தித்த போது யாராவது கைலைக்கு போய் வர வாங்கிட்டு வாங்க, அப்பதான் நாடால அது சரியா இருக்கும்னு சொன்னாராம். அண்ணா தர்மராஜா போறேன்னு சொன்னாரு. வர்ற வழியில யாராவது கேட்டா அதை யாகசமா கையேந்தினா குடுத்துட்டு வந்துருமாமான்னாரு. அதனால உனக்கு சரிபட்டு வராது, தவத்துக்கு உனக்கு சரிபட்டு வராது, நீ ஓரமா ஒதுங்கி நில்லுப்பான்னு சொல்லிட்டேன். அதுதான் நடந்தது. அண்ணனுக்கு ஒன்றும் தெரியாது. ஆமா தம்பி தான் கம்மன் இருக்கணும். நான் பேசும்போது யாரும் பேசக்கூடாது. தம்பி உனக்கு ஒண்ணும் தெரியாது, கம்மன் இரு. மாமா அண்ணனுக்கு அது தகாது. நான் போறேன் மாமா வெள்ளிங்கிரி. அந்த வெள்ளிங்கிரி நான் சென்று என்னுடைய கையில இருக்கக்கூடிய கதாயத்தை ஊன்றி என் தலை கீழே காலு மேல நின்று 3:45 மணி நாளிகை தான் நான் தவம் இருப்பேன். அதையும் மனம் இறங்கி சிவன் வரம் கொடுத்தால் ஆச்சு. அதுக்குள்ள ஆமா 3:45 நாளிகை ஒரு 1.5 மணி நேரம் தவம் செய்வோம் மாமா. அதுக்குள்ள மனம் இறங்கி சிவன் வரம் கொடுத்தால் ஆச்சு. இல்லையே கைலங்கிரிய அடியோட புடிக்கிட்டு வந்துரும் மாமா. மாமா கைலங்கிரிக்கு போவ போற வழியில எந்த எதிரி வந்து வழிமறித்தாலும் வெல்லக்கூடிய வல்லமை உங்ககிட்ட இருக்குது, நான் அதை மறுக்கல. ஆனா கைலங்கிரியில போய் புலவாசப்படியில கதைய ஊனி தலைக்கீழ் கால் மேலா நின்று திரேகம் எல்லாம் வழி எடுக்கிற வரைக்கும் மூச்சடைக்க நின்று தவம் செய்வேன். அதுக்குள்ள சிவன் மனமிறங்கி வந்து வரம் கொடுத்துடணும். உன்னை பார்த்துட்டு இல்லன்னா கையில மலையா புட்டிங்க எங்கங்க கை விடுறீங்க? என்ன மாமாவே ஏதாவது பண்ணிவிடாது. தம்பி உனக்கு ஓடுனு ஏகப்பட்ட இடத்துல இருக்குதுங்க. அப்படி கையில மலையை புடிங்கிட்டு வந்துருவானா? நீ என்ன இன்னைக்கு போய் கையில மலைய வேறோட புடிக்கிட்டு வர்றேன்னு போறேங்கிற? ஏன் மாமா சொல்றீங்க? இதுக்கு முன்னு போய் கையில மலைய வேறோட ஒருத்தன் புடுங்கணும், என்ன கதி அடைஞ்சான்னு உனக்கு தெரியுமா? எனக்கு முன்னையா ஒருத்தன் புடுங்கி இருக்கிறானா? ஆமாப்பா. யார் மாமா அந்த புடுங்கி? அவன் யார் தெரியுமா? யார் அவன்? தம்பி நீ கப்பல்ல இதுக்கு முன்ன போனோம் எப்படிப்பட்டவன் தெரியுமா? முன்யுகத்துல தென் இலங்கையை ஆண்டானே யாரு? லங்கேஸ்வரன் தஜக்கிரீவன். அவனுக்கு 10 தலை 20 கை. சரி மாமா. அந்த யுகத்திலே அவனுக்கு பறக்கும் சக்தி வாய்ந்த ரதம் இருந்தது. அந்த ரதத்துல ஏறி வழக்கமா அவன் திக்கு விஷயம் போறது பழக்கம். அப்படி இருக்கும்போது ஒரு நாள் ரதத்துல ஏறி திக்கு விஷயம் போலாம்டா அப்படின்னு ரதம் ஏறி புறப்பட்டு போனோம். சரி போயிட்டு இருக்கும்போது அவனுடைய ரதம் அப்படியே ஸ்தம்பித்து அப்படியே நின்னு போச்சு. ஸ்டாப் ஆயிடுச்சு. ஆமா நான் என்னமோ சொல்றேன், என்னப்பா அண்ணன் என்னமோ சொல்றான். அவர் ஏதாவது பேசினாதான் உனக்கு ஒரு பொண்ணு தெரியாதுன்னு சொல்றாரு. நான் என்ன சொல்றேன்? தம்பி நீ பேசாத தம்பி, நீ சொல்லு மாமா. நின்றுச்சு அப்படி சொல்லு. ரதம் நின்றுச்சு. மேலேயும் போகல கீழேயும் வரல, அப்படியே ஸ்தம்பித்து அப்படியே நின்னு போச்சு. என்னடா ஆச்சரியமா இருக்குது. என்னைக்கும் இந்த ரதம் எந்த இடத்துக்கு போகணும்னு குறிப்பிட்ட நினைக்கிறோமோ அந்த குறிப்பிட்ட இடத்துக்கு போய் தான் நிக்கும். இன்னைக்கு வந்து நடுவுல நின்னுக்குச்சு. நடுவுல நின்னாதான் மாமா நல்லா இருக்கும். என்ன என்ன சொல்லிட்டு தெரியல தம்பி, உனக்கு ஒரு புண்டையும் தெரியாது. சொல்லு மாமா. ஸ்தம்பித்து அப்படியே மேலேயும் போகல கீழே வரல. இப்படி நினைச்ச என்னடா காரணம் அப்படின்னு ரசிகரையும் என்ன பண்ணா கீழே குமிஞ்சு பார்த்தான்.
தெரிஞ்சிருக்கும் சாமி புல்லுல. என்னன்னு கேளுடா. ஈஸியா இருக்குது. ஆமா பின்ன கீழே குமிஞ்சு பார்த்தா அதுதான் தெரியும். இது இல்லடா, இது பூமியில பார்த்தா. பூமிய. சரி மாமா. அப்போ கைலகிரியில முதவாசப்படியில சிவனுடைய வாகனம் நந்தேஸ்வரர் உட்கார்ந்து இருந்தாரு. நந்தி. ஆமா. சரி மாமா. அந்த நந்தி தசகிரீவனை பார்த்து, அப்பா தசகிரீவா, கிரி மேல உலகமாதா பார்வதியோடு பகவான் சிவபெருமான் அமர்ந்திருக்கார். வந்திருக்கிறாரு. அவரை கிடந்து அப்பால் நீ போக முடியாது. அவருக்கு மேல போக முடியாது. நீ மட்டும் இல்ல, யாருமே அவருக்கு மேல போக முடியாது. போக முடியாது. அதனால வேண்டாம், திரும்பி போயிரு அப்படின்னு நந்தேஸ்வரன். சரி. இவனுக்கு கோபம் வந்துருச்சு. யாருக்கு? தசகிரீவனுக்கு. தசகிரீவனுக்கு. ஏண்டா குரங்கு போறியா? மாமா என்ன மாமா என்ன பார்த்து அப்படி சொல்லிவிட்ட? உண்மை இல்லப்பா. தசகிரீவன் அந்த நந்திய பார்த்து சொல்றான். 7 நாள்ல இந்த நந்தேஸ்வரன் கீழே உட்காந்துக்கிட்டு இப்படி சொல்லவும் அந்த நந்தியினுடைய முகம் குரங்கு மாதிரி தெரிஞ்சுதான் மேல இருக்கிறவனுக்கு. ஆமா. சரி மாமா. ஏண்டா குரங்கு மோரையா, உங்க ஐயனும் உங்க அம்மானும் உட்கார்ந்து இருந்தா யாரதா அப்பால் போகாதா? உன்ன உங்க ஐயனு நீங்க உட்காந்துக்கிட்டு நிலத்திட்டு ஒரு குண்டு இது அல்லா என்னடா செய்யற பாடுறான்னு திடீர்னு பூமியில குதிச்சான். சரி மாமா. குதிச்ச உடனே மண்டிட்டு தன்னுடைய 20 கரத்தால அப்படியே கைலங்கிரியவே ராவி எடுத்து தலைமையில வச்சிருப்பான் வச்சிருப்பான். அப்படி எடுத்து வைக்கும் போது பார்வதி பார்த்தாங்க. சாமி, என்னைக்கோ இல்லாம மழை என்னங்க ஆடுது. ஆமா பாடி லூசா இருந்தா மோள ஆடத்தான். சொல்லி தர நீ. ஆமாமா. இல்லப்பா, மலை மலை கிரி. மலையா? கைல மலை. நான் முளை என்று நினைத்து விட்டேன். கைல மலை என்னைக்கு இல்லாத இன்னைக்கு என்ன சாமி இப்படி ஆடுது அப்படின்னு பகவான் சிவபெருமான பார்வதி கேட்டாங்க. சரி. அப்போ பார்வதி ஒரு 10 கால் பூச்சி ஒண்ணு விளையாடிட்டு இருக்குதுமா, கொஞ்சம் பொறுமையா இருமான்ட்டு பகவான் தன்னுடைய வலது கால் பெருவர்களை வச்சு அப்படி பூமியில ஒரு உந்துனாராம். ஒரு அழுத்து அழுத்துனாராம். இவனுக்கு பாரம் அதிகமா போச்சு. யாரு? தசக்கரி. இவனுக்கு தூக்கிட்டு நடக்கலாம்னாலும் நடக்க முடியல. பாரம் அதிகமா போச்சு. சரி வேண்டாம், இறக்கி வச்சிடலான்னு இந்த தொந்தரவு வேண்டாம், இறக்கி போடலான்னாலும் இறக்க முடியல. தூக்கும் போது என்னமோ அந்த ஆவேசத்துல தூக்கி விட்டான். அப்புறம் முடியலையே. முடியல. என்ன மாமா பண்றது? என்ன செய்யறது? குழலுக்காரனா அப்படித்தான் பண்றான். போய் தூக்குறது தான் தூக்குறானா, அங்க போய் தூக்கி போயிடுறான். உள்ள வரது இல்ல. தலைய உள்ள விட்டு தூக்கும் போது தூக்கிட்டான். தம்பி நான் சொல்லிவிட்டேன். கிரிய தூக்கும் போது தூக்கி தலைமையில வச்சுட்டான். ஆமா. நடக்க முடியல. அப்போ அலுவாச்சியில பூந்துட்டான். அலுவாச்சி புடிச்சுக்கிட்டான். அந்த வழியா யார் வந்தாங்க? சிவலோக செஞ்சாரு நாரதன் வந்தான். யாரப்பா சிவன் மலையிலே சிக்கி தவிப்பவன் யாரு அப்படின்னு நாரதன் கேட்க, சுவாமி தென்னிலங்கை ஆண்டு வரக்கூடிய தசகிரீவன் நானு, வழி தெரியாம வந்து அகப்பட்டுட்டேன், தப்பி பிழைச்சு போக ஒரு வழி சொல்லுங்கன்னு கேட்டான் நாரதன். அப்ப நாரதன் சொன்னா, அப்பா தசகிரீவா, நீ தப்பி பிழைச்சு போனா ஒரே ஒரு வழிதான். உன்னுடைய 10 தலையில ஒரு தலையை வெட்டு, 20 கையில ஒரு கைய வெட்டு, அத தம்பூரமா செஞ்சு சிவனை கோரி பஜனை பாடு. சிவன் இசைக்கு மயங்கக்கூடியவர், அவரா மனமிறங்கி வழிவிட்டால் ஆச்சு, இல்லையே நீ பிழைக்கிறது வழியே இல்லன்ட்டான். சரி மாமா. அப்போ நாரதன் சொன்னபடி 10 தலையில ஒரு தலையை வெட்டினா, 20 கையில ஒரு கைய வெட்டினா, தம்பூரமா செஞ்சு சிவனை கோரி செப்பகோடி ஆள மஜன பாடனா. அப்போ சிவனா மனமிறங்கி வெளிவிட்டார். அப்பதான் அத வெளியில் தானோ. எத மாமா வெளியில? சரி மாமா. அதனால அப்போ இந்த நந்தேஸ்வரனை பார்த்து குரங்கு போறான்னு சொன்னான்ல, நந்திக்கு கோபம் வந்துருச்சு. உனக்கு நல்லதான் சொன்னேன், என்ன பார்த்து குரங்கு போறியான்னு. தசகிரீவா, உனக்கு இருப்பது மூலபல சேனைகள். இந்த மூலபல சேனைகள் எல்லாம் ஒரு நாளைக்கு என்ன பார்த்து குரங்கு போறியான்னு சொன்னல, இந்த குரங்கு கூட்டத்தினாலே அழியட்டும் போனா. அப்படி சமைச்சிட்டான் நந்தேஸ்வரன் தசகிரீவன். அது வரைக்கும் பேரு அவனுக்கு தசகிரீவன். 10 தலையே
இந்த 20 கரத்தால ராவி எடுத்து தலைமையில வச்சா பாத்தியா, அதன் பிறகுதான் அவனுக்கு ராவணேசன். ஆமா மாமா, அதனால நீயாவது கைலகிரியில போய் மலைய வேரோடு புடுங்கறதாவது இதெல்லாம் நடக்கிற விஷயமா? மாமா ஏங்க அப்படி என்றால் என்னால் முடியாதா? வராது. ஒரு போடா தூரம். என்ன மாமா அப்படி ஒரு பட்ட பாடு எல்லாம் பாங்காட்டி நல்லா வளர்ச்சி தேவடியால் தேவியால் சென்று வருகிறேன். மாமா போய் வருகிறேன் மாமா. தம்பி உனக்கு ஒண்ணும் தெரியாது. அங்க வசன புண்டை பேசிட்டு இருந்தீங்கன்னா அவ்வளவுதான். பேசுற அளவுக்கு முடியலன்னா நகுல சகாதேவர்களோ திருப்பிள்ளைகள். திருப்பிள்ளைங்க எட்ட வெள்ளாம விளையுமா, ஆனா வீடு வந்து சேராதா? அண்ணா யாருமே முடியாது. யாராலையும் முடியாதுன்னா யாராலும் சாமி முடியும். அவருடைய நிலைமையை சொன்னோம்பா, முடியாதுன்னா நான் சொன்னேன். இவங்க இப்படி இப்படி ஆகும். செய்து நான் அந்த அர்ஜுனன் இருக்கும் பொழுது இந்த ஆயனால் துணையாலே அரண் பாதம் கண்டு அந்த பரமனுடைய பாசங்களை நானே பெற்று வருகிறேன். நானே பெற்று வருகிறேன். நீ சடனே எதுவாயே உனக்கு பொருந்தும். அந்த உமையோளுடைய சீர்பாதத்தையும் காண்பாய். தர்மராஜா கிட்ட விடைபெற்று நீ போய் பாப்பா. தம்பி மாமன் சொல்லிவிட்டார் அல்லவா, உடனடியாக காலதாமம் செய்யாதபடிக்கு அந்த கருத்தினால் பார்த்து கண்டு வருகிறேன் நான். இளங்கன்று பயமறியாதுன்னு அர்ஜுனன் தான் தவத்துக்கு போறான்னாலும் நீங்களும் தர்மராஜன் விடைபெற்று போங்கன்னு சொல்றீங்களே, இந்த அர்ஜுனன் அனுப்பி வைப்பதெல்லாம் சரி. இந்த அர்ஜுனன் எந்த ஆசையை வேணாலும் மறந்திருப்பான். பாவையே தன்னை கண்டால் பார்த்திபன் சிறை கிடப்பான். அதாவது அறிவியல் தன்னை கண்டால் அர்ஜுனன் சிறை கிடப்பான். ஒரு கல்லு உரலுக்கே சிலை சுத்தி இருந்தாலும் இது ஆனா பெண்ணான்னு அவுத்து பாக்குற குணத்தை படைச்சவன். அப்பேற்பட்ட அர்ஜுனன் பெண்ணாசி மறந்து போய் இருந்திருந்த அந்த முக்கண்டாரியாகிய பரம கடவுள் சிவனை கோரி அவன் கடூரமான தபம் செய்வது அது, அந்த பாசுபதாஸ்திர கனியை பெறுவது அது. இவனா போறான். கோபமாகி நேற்று
சொல்லலாமா? பெண்ணாசை குடியார் என்று பேசுவார் கோடான கோடி. கண்ணீர் வலையை சிப்பி காண்டிவன் சிறைகளிப்பான், மங்கியர் வலையை சிக்கிந்த பார்த்திவன் சிறைகளிப்பான் என்று சொல்லி என்னை பார்த்து சரியற்ற இந்த மாமனை நல்ல ஒரு அண்ணன் தம்பிக்கு முன்னாடி சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல, போய் இந்த வரம்பரையான முன்ன வச்சு சரியற்ற மாமன் என்ன பார்த்து முறையற்ற வார்த்தை இப்படி சொல்லிட்டீங்க அண்ணா. இந்த சொன்ன வார்த்தையாலே இந்த அர்ஜுனன் நான் நெறியற்ற கோபமாகி எத்தியாய் வழி நடந்து அந்த சிவன் பாதத்தை கண்டு தவநிலையோடு வந்த தம்பி அவ கண்முழுதாக வருகிறேன். இல்லை என்றால் உங்கள் முகத்திலே விழிக்க மாட்டேன். மாயவன் என்பது நான் அறியாத புத்தியா நான் தெரியாமல் ஒரு சிறு அதாவது ஒரு தவறு செய்து விட்டேன். இதற்காக வேண்டி என் மீது கோபித்து நம்பி அதாவது வடதிசை நோக்கி கோபத்தோடு சென்று விட்டான். திருமணந்தனா பெண்ணாசை உடையோர் என்று புகழுவார் கோடான கோடி பேர். இந்த கன்னிமார் வலையில சிக்கி இந்த காண்டீபன் சிறை கிடக்கிறானோ, இவன் போய பரமனை பார்ப்போம் என்றா பாலில் உள்ளவர்களுக்கு அடுக்குமா அடுக்காதன்னு நீ கைகொட்டி சிரிச்சதுனால அர்ஜுனன் கோவப்பட்டு இனிமே வரவாங்காம அன்னமுகத்துல முழிக்கிறதுன்னு புறப்பட்டு போயிட்டான். விளையாட்டு விபரீதமாக முடிந்து விட்டது. தம்பியாகி அர்ஜுனனை காண முடியுமா? தர்மந்தனா கவலைப்படாதீர்கள், எல்லாம் நல்லதாவே நடக்கும். அப்படியா? ஆமா, இதுவெல்லாம் நன்மைக்காகவே. சரி, ஆகட்டும் மாமா. கவலைப்படாம தம்பியை பிரிஞ்சிட்டோமேங்கிற மனதுல வேதனை என்பதே இருக்கக்கூடாது. கவலைப்படாம பர்ணகச்சாலையில மற்ற தம்பிகளோடு திரௌபதியோடு சுகித்திரு. அர்ஜுனன் நல்ல செய்தியோடு திரும்பி வருவான். சாமி, நாங்கள் சொன்ன வார்த்தையுமே திறமையும் கொண்டு தர்மராஜா பெண்ணாசையுடையவன்னு சொன்ன ஒரே ஒரு வார்த்தைக்காக அர்ஜுனன் கோவிச்சுக்கிட்டே கைலைக்கு போய வரவாங்காம நீ திரும்ப போறதில்ல அப்படின்னு சொல்லி புறப்பட்டு போயிட்டான். ஆனா தர்மராஜா சொன்னது போல கல்லூர்களுக்கு சேலை கட்டிருந்தாலும் ஆனா பெண்ணாண்டு பார்க்கக்கூடிய ஒரு மனோபக்குவம் கொண்டவன் தான் அர்ஜுனன். அதனால் போற வழியில இவனை பார்த்து இவன் அழகை பார்த்து வேற பெண்கள் இவன் மீது மோகிக்கலாம், இல்ல எத்தனையோ அழகிய பெண்கள் பார்த்து இவன் மோகிக்கலாம். அதனால இவன் கையிலக்கு போய வரம் பெற்று வருவானா அல்லது வழியில தவநிலை விட்டு அகன்று விடுவானா, அப்படி என்று இவனுடைய மனநிலையை அறிய வேண்டும். அதனால இவனை பரிசோதிக்கணும். அதற்காக நான் என்ன செய்யறேன், இப்ப அழகிய ஒரு மோகினி வடிவம். பொம்பளையா? பொம்பளையாக போறீங்க? என்ன ஆக போறீங்களா சாமி? நல்லா இருக்கும் சாமி. அதனால அழகிய ஒரு பெண் வடிவமாக வந்து அர்ஜுனனை வழிமறிக்கணும். ஆகவே பெண் வடிவத்தோடு முதல் வனத்துல வந்து முதல்ல அர்ஜுனனை சந்திக்கிறேன். ஓகனியார் ஓகம் கொண்டு சபைக்கு ஒரு விதம் காண்க.